லக்னத்திற்கு 6வது வீடு. இது லக்னம்னு எடுத்துக்கிட்டா இது 6வது வீடு. 1 2 3 4 5 6வது வீடு. 6வது வீடு ருண ரோக சத்துருஸ்தானம்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. வெற்றி ஸ்தானம் சொல்லி வெற்றி, வேலைவாய்ப்பு, கடன், நோய், வருவாய் ஈட்டுதல். ஒரு மனிதனுக்கு இது ரொம்ப முக்கியமான பாவம். இது சரியாக இருந்துச்சுன்னா ஒரு நோயற்ற வாழ்க்கையும் அதே நேரத்தில் நிலையான வருவாயும் காலமெல்லாம் அவர் சம்பாதிச்சுட்டே இருப்பார். அதேமாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான, அதே சமயம் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு பாவத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் எதிரிகளை வெல்லக்கூடிய பாவம் இது. லக்னம் மேசமாக இருக்கிறதுனால இந்த கன்னியா ராசியை நான் 6வது பாவமாக எடுத்திருக்கேன். உங்கள் லக்னம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடு மாறும். இந்த 6வது வீடுங்கிறது உத்திரம், அஸ்தம், சித்திரை என்ற 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தை நான் அங்கே மொத்தமாக எழுத முடியாததுனால இங்கே புதனோட வீடு, கன்னியா ராசி வீடு, நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த நட்சத்திரத்தில் இருக்க உபநட்சத்திரங்கள் இது பூரா. நீங்கள் பிறக்கும்போது இருக்கிற லக்ன புள்ளியிலிருந்து இந்த ராகுனுடைய உபநட்சத்திரம் ஆரம்பித்து சனியோட உபநட்சத்திரம் வரைக்கும் விழுது. இது எந்த உபநட்சத்திரத்தில் நீங்கள் 6ஆம் பாவம் ஆரம்பிக்குதோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கின்றது. உங்கள் நிரந்தரமான வருவாய் அனைத்தையும் சொல்லக்கூடிய வீடு இது. நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்களா அல்லது கடனாளியாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய மாஸ்டர் கீங்கிறது பூட்டு. பெரிய பங்களாவில் அரண்மனையாக இருந்தாலும் முத ஒரு சாவியை போட்டு திறக்கணும் பார்த்தீங்களா கேட்டில், அதை திறந்தாலே உள்ளே போய் மற்ற எல்லா வீடுகளுக்கும் இடத்துக்கும் போக முடியும். அதே மாதிரி இந்த ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு அரண்மனைன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் பாருங்கள் 19 உபநட்சத்திரம் இருக்குது. இதில் எது நமக்கு நன்மை செய்யுது, நம்மளுக்கு எந்த உபநட்சத்திரம் அமையுது அப்படிங்கிறத சாவி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு இந்த உபநட்சத்திரம் தான். அப்போ இங்கே கேதுங்கிற உபநட்சத்திரத்தில் ஆரம்பித்தா இதே சாவி. புதன் அப்படிங்கிற உபநட்சத்திரம் ஆரம்பித்தா இந்த இடத்துல சாவி திறக்கிற இடம். அப்போ இங்கே துவங்கும் போது என்னாகும், இந்த புதனுங்கிற உபநட்சத்திரம் துவங்கும் போது இந்த 7வது வீட்டில் சுவாதி நட்சத்திரத்து வரைக்கும் 6ஆம் பாவம் அமையும். இதுதான் பாவ பகுப்பு முறைன்னு சொல்கிறது. இப்போ ஒரு லக்னத்திற்கு 6ஆம் பாவம் உங்கள் வெற்றியின் ரகசியம் அந்த 6ஆம் பாவத்தில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு.